டிசம்பர் 1 என்றாலே சென்னை மக்களுக்கு பெரும் பீதியை தரும் நினைவுகளாகவே மாறிவிட்டன. அந்த அளவுக்கு புரட்டி போட்ட மழை இம்முறையும் தீவிரம் காட்டுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை குறித்த தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் அபிநயா செல்வகுமார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்துல நிலை பெற்றிருக்கு. இது அடுத்த 24 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இங்க நிலை பெற்றிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்துல எந்த இடத்துல வலுப்பெறும் அப்படிங்கிறத இந்த விளக்கப்படத்தின் மூலம் நம்மளால பார்க்க முடியும். அப்படி அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில மழைக்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வருகிற 1 மற்றும் 2ஆம் தேதிகள்ல தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மணிக்கு 48 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இதனால மீனவர்கள் யாரும் நாளை மாலை முதல் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னும் ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் கரைக்கு திரும்ப வரணும்னு வானிலை மையம் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இதுதான் இன்றைய வானிலை நிலவரம்.